ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 17 பிப்ரவரி 2026 தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் 2026-2027 புதிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2026-2027 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. பிப்ரவரி 17 அன்று இது சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று பேரவைத் தலைவர் மு. அப்பாவு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தற்போதைய திமுக அரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய முக்கிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேரவைத் தலைவர் மு. அப்பாவு செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். அவரின் பேச்சில் கூறப்பட்ட முக்கிய விஷயங்கள்: தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) இன் கீழ் அடுத்த கூட்டம் பிப்ரவரி 17 செவ்வாய் காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகம் சட்டப்பேரவை மண்டபத்தில் நடைபெறும். இதில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு 2026-2027 இடைக்கால பட்ஜெட்டை பேரவைக்கு சமர்ப்பிப்பார். அடுத்து பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை விதி 193(1) இன் கீழ் 2026-2027 முன்னணி பணியிட மானிய கோரிக்கைகள் மற்றும் விதி 181(1) கீழ் 2025-2026 கூடுதல் செலவு கோரிக்கைகள் பேரவைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது பிப்ரவரி 16ஆம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு தலைமையில் முடிவு செய்யப்படும். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிகழ்வுகள் முழுவதும் நேரடி ஒளிபரப்பாக நடைபெறும் திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இதுவரை சட்டப்பேரவையில் நடந்த விவாதங்கள் மற்றும் தீர்மானங்கள் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உலகெங்கிலும் இருந்து பார்க்க முடியும். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மற்றும் சிறப்பு தீர்மானங்கள் நேரலை செய்யப்படும் என்பதை முதல்வர் முன்பே திட்டமிட்டுள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்தி வெளியீட்டு தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நடைபெறும் கிராண்ட் டிமாண்ட்ஸ் மற்றும் பட்ஜெட் டிபேட்டை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதன் மூலம் பொதுமக்களுக்கு முழு தகவல் கிடைக்கும் வகையில் அரசு முயற்சி எடுத்து வருகிறது. மொத்தத்தில் பிப்ரவரி 17 இடைக்கால பட்ஜெட் தாக்கல், பிப்ரவரி 20 முன்பண மானிய கோரிக்கைகள் என தமிழ்நாட்டின் நிதிநிலை மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகள் வரவிருப்பதாக பேரவைத் தலைவர் உறுதி செய்துள்ளார். இதேவேளை சட்டப்பேரவை நேரடி ஒளிபரப்பு மூலம் மக்கள் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்க முடியும் என்பது அரசின் முக்கிய முயற்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.